Hi friends, this is Vendan from StockTech. Any investment ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் எக்ஸப்ஷன் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா அதில் மல்டிபிள் ஏஜென்சிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு ஏஜென்சியும் அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு வந்து ஒரு சார்ஜஸ் ஆர் டாக்ஸஸை நம்மக்கிட்டேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் ஆர் டாக்ஸஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணவோ ட்ரேட் பண்ணவோ ஆரம்பிக்கணும். இந்த சார்ஜஸ் ஆர் டாக்ஸஸை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம். அதாவது என்ன டைப் ஆஃப் ப்ரோக்கரோட சர்வீசஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இதுதான் டிசைட் பண்ணுது. அதாவது ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரை யூஸ் பண்ண போகிறோமா இல்லை டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரோட சர்வீசஸை யூஸ் பண்ண போகிறோமா, அதே மாதிரி நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேட் பண்ண போகிறோம், டே ட்ரேடிங் பண்ண போகிறோமா இல்லை டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ண போகிறோமா, அதே மாதிரி என்ன ஃப்ரீக்வன்சியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், டெய்லி ட்ரேட் பண்ண போகிறோமா இல்லை வீக்லி ஒன்ஸா மந்த்லி ஒன்ஸா அப்படின்றதையும் டிசைட் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் மேலே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லை ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன டிடக்ஷன் கிளைம் பண்ணோம் அப்படின்றது இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியுங்க. இந்த வீடியோவில் கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னா என்ன, ஒரு டே ட்ரேடிங் ஆர் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த என்னென்ன டாக்ஸஸ் ஆர் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம், அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸை நம்ம பே பண்ணுறோம், இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா, ஒரு டே ட்ரேடர் இருக்கார், ஒரு டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர் இருக்காருன்னா அவங்க ட்ரேடிங் பண்ணும்போது இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸையும் வந்து மறக்காமல் கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா இதில் மல்டிபிள் ஏஜென்சிஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்க போகிறோம் இல்லை விற்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பை ஆர்டரையோ செல் ஆர்டரையோ ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னே நம்மளோட ஆர்டர் வந்து நம்ம புரோக்கர் கிட்ட போகுது. நம்ம புரோக்கர் என்ன பண்ணுறாருன்னா நம்மள மாதிரி டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பூல் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் மேட்சிங் மெக்கானிசம் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து ப்ரைஸ் மேட்சிங் பண்ணி நம்மளோட ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கிளியரிங் ஹவுசஸ்க்கான டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி செட்டில்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டெலிவரி ப்ராசஸை கிளியரிங் ஹவுசஸ் பார்க்குது. இந்த டோட்டல் ப்ராசஸுமே ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கு வந்து டெபாசிட்ரிஸ் வந்து நம்ம சர்வீசஸை கொடுக்குது. அதாவது நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம் ஆர் விற்கிறோம் அப்படின்றது ஒரு சிம்பிளான ப்ராசஸாக இருந்தாலும் இதில் மல்டிபிள் ஏஜென்சிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இதுக்கான சார்ஜஸ் தான் நம்மக்கிட்டேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸை எப்படி கிளைம் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதுக்காக கன்ஃபர்மேஷனாக நம்ம புரோக்கர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது தான் கான்ட்ராக்ட் நோட்டு. இந்த கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றத எப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு நம்ம என்னைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அந்த ட்ரேடிங் டே முடிஞ்சோடனே அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ வந்து இந்த கான்ட்ராக்ட் நோட் வந்து நம்ம மெயில் ஐடிக்கு வந்துடும். இந்த கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றது தான் ஒரு லீகல் டாக்குமெண்ட்டு. நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா அதில் ஏதாவது வேரியேஷன் இருந்ததுன்னா கோர்ட்டில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணாலும் இந்த கான்ட்ராக்ட் நோட் தான் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் செபி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த புரோக்கர் வச்சுருக்கோமோ அந்த புரோக்கரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவர் என்எஸ்டிஎல்ல இருக்காரா சிடிஎஸ்எல்ல இருக்காரா, அவரோட அட்ரஸ் என்ன, அவரோட ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி என்ன அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னைக்கு ட்ரேட் பண்ணுறோம், என்ன ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு ஷேர் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், டோட்டல் வேல்யூ ஆஃப் ட்ரேட் என்ன, அந்த வேல்யூ ஆஃப் ட்ரேடுக்கு உள்ள சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றத ரீட் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஷேர் ட்ரேடிங்கே பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் ஆர் விற்கிறோம் அப்படின்னா 7 டைப் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸை நம்ம பே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்கரேஜ், செகண்ட் எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், தேர்டு எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ஃபீ, ஃபோர்த் செபி சார்ஜஸ், ஃபிஃப்த் ஸ்டாம்ப் டியூட்டி, சிக்ஸ்த் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், செவன்த் டிபி சார்ஜஸ் ஆர் டெபாசிட்டி பார்ட்டிசிபென்ட் சார்ஜஸ். இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸை என்ன பர்பஸ்க்காக நம்ம பே பண்ணுறோம், இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து டே ட்ரேடிங் பண்ணும்போதும் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணும்போதும் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்கரேஜ்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் ஆர் விற்கிறோம்னா நம்ம டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் போய் அதை பண்ண முடியாது. இதுக்காக எக்ஸ்சேஞ்சுக்கும் நமக்கும் இடையில் இன்டர்மீடியேட் ரோலை ப்ளே பண்ணுறவங்க தான் புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இந்த ஆர்டர்ஸை வாங்கி எக்ஸ்சேஞ்சுக்கு பாஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்சில் அந்த ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இன்டர்மீடியேட் ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னா அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நமக்கு கொடுக்குறதும் புரோக்கர்ஸ் தான். இது இல்லாமல் ஆட் ஆன் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டாக் ரிலேட்டட் ரிசர்ச் ரிப்போர்ட், ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸ் பண்ணக்கூடிய மல்டிபிள் சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் தான் புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோக்கரேஜ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஷேரை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா அப்போ பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரில் 60 to 70% இந்த புரோக்கரேஜ் தான் கான்ஸ்டியூட் பண்ணுது. நம்ம எவ்வளோ புரோக்கரேஜ் பே பண்ணுறோம் அப்படின்றத 2 ஃபேக்டர் டிசைட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் புரோக்கராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, ஃபுல் சர்வீஸ் புரோக்கரா இல்லை டிஸ்கவுண்ட் புரோக்கரா. டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதனால் இவங்கள்ட்ட புரோக்கரேஜ் வந்து ஜென்ரலாக கம்மியாக இருக்கும். அதே ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்னா ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆட் ஆன் சர்வீசஸ் கொடுக்கறதுனால இவங்கள்ட்ட புரோக்கரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் இருக்காருன்னா அவர் டே ட்ரேடிங் பண்ணும்போது நார்மலாக எப்படின்னா ஃப்ளாட்டாக தான் புரோக்கரேஜ் வாங்குறாரு. அதாவது வந்து 10 rupeesலேருந்து 20 rupees பர் ட்ரேடுக்கு வாங்குறாங்க. எவ்வளோ வேல்யூக்கு நம்ம ட்ரேட் பண்ணாலும் ஃப்ளாட்டாக 10லேருந்து 10 rupees தான் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லணும்னா 0.01லேருந்து 0.05% வரைக்கும் புரோக்கரேஜாக பே பண்ணுறாங்க. அதே டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறோன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து புரோக்கரேஜே வாங்குறதில்ல. அப்படி ஃப்ளாட்டாக வாங்குறாங்கன்னா மேக்ஸிமம் 20 rupees பர் ட்ரேடு வாங்குறாங்க. பர்சன்டேஜில் சொல்லணும்னா 0.05% வரைக்கும் வாங்குறாங்க. அதே ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அவர்கிட்ட டே ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம எவ்வளோ புரோக்கரேஜ் பே பண்ணுறோம்னா 20 to 25 rupees பர் ட்ரேடு வந்து பே பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா 0.05லேருந்து 0.1% வரைக்கும் நம்ம புரோக்கரேஜ் வந்து பே பண்ணுறோம். அதே டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங்னா சில பேர் வந்து புரோக்கரேஜ் வாங்குறதில்ல, ஃப்ளாட்டாக வாங்குறாங்கன்னா 25 rupees பர் ட்ரேட் வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா 0.5லேருந்து 0.55% வரைக்கும் நம்ம வேல்யூவில் நம்ம புரோக்கரேஜாக பே பண்ண வேண்டியிருக்கும். செகண்டு STT, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்றத வந்து இந்தியாவில் 2004 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு டே ட்ரேடிங் பண்ணுறோன்னா STT வந்து நம்ம ஷேரை வாங்கும்போது பே பண்ண தேவையில்லை, விற்கும்போது மட்டும் STT பே பண்ணால் போதும். விற்கும்போது நம்ம விற்கக்கூடிய வேல்யூவில் 0.025% வந்து STTயாக பே பண்ணோம். அதே டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணும்போதுனா நம்ம ஷேரை வாங்கும்போதும் விற்கும்போதும் STT பே பண்ணோம். இது வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷனோ அதில் 0.1% வந்து STTயாக பே பண்ணுவோம். ஷேரை விற்கும்போது செல்லர் வந்து பே பண்ணுவார், ஷேரை வாங்கும்போது பையர் வந்து பே பண்ணுவார். தேர்டு, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ். இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றதுல 2 சார்ஜஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்சுக்கான சார்ஜும் ப்ளஸ் கிளியரிங் ஹவுசஸ்க்கான சார்ஜும். இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம எதுக்கு சார்ஜ் பே பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஆர்டரை கொடுக்குறோன்னா அந்த ஆர்டர் மேட்சிங் மெக்கானிசத்தில் ப்ரைஸை மேட்ச் பண்ணி இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரோலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இதுக்கு தான் எக்ஸ்சேஞ்சுக்கு சார்ஜ் கொடுக்குறோம். கிளியரிங் ஹவுசஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி செட்டில்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டெலிவரி ப்ராசஸை பண்ணுறது கிளியரிங் ஹவுசஸ். அதனால கிளியரிங் ஹவுசஸ்க்கு நம்ம ஒரு சார்ஜஸ் பே பண்ணுறோம். இந்த 2 சார்ஜஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸில் இருக்கக்கூடியது. இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றது ஒரு புரோக்கருக்கும் இன்னொரு புரோக்கருக்கும் வேரி ஆகும். ஏன்னா சில புரோக்கர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கான கிளியரிங் ஆப்ரேஷனை செல்ஃபாகவே பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்க கிளியரிங் ஹவுசஸை டிபெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் கிளியரிங் ஹவுசஸ்க்கான சார்ஜஸை அவங்க பே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா நம்ம கிளியரிங் சார்ஜஸை பே பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ICICI டைரக்ட், ஜீரோதா இவங்கெல்லாம் வந்து செல்ஃப் கிளியரிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்றது நம்ம ஷேரை வாங்கும் போதும் பே பண்ணோம், விற்கும் போதும் பே பண்ணோம். இது வந்து NSE-லையா BSE-ல ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்றத பேஸ் பண்ணியும் இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்றது வேரி ஆகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NSE-ல நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றது டே ட்ரேடிங் பண்ணாலும் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணாலும் ஒரு 1 crore வேல்யூக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணோன்னா 310 rupeesலேருந்து 390 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. பர்சன்டேஜில் சொல்லணும்னா 0.003 to 0.0039% வரைக்கும் நம்ம பே பண்ணுறோம். அதே BSE-ல நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா டே ட்ரேடிங் பண்ணும்போது வந்து 200லேருந்து 300 rupee வரைக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜாக பே பண்ணுறோம். அதாவது 200 to 300 அப்படின்றது பர்சன்டேஜில் சொல்லணும்னா 0.002லேருந்து 0.003% வரைக்கும். அதே டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங்னா 275லேருந்து 1000 rupees வரைக்கும் 1 crore ட்ரேட் பண்ணும்போது நம்ம பே பண்ணுறோம். பர்சன்டேஜில்னா 0.00275%லேருந்து 0.01% வரைக்கும் நம்ம பே பண்ணுறோம். ஃபோர்த்து, செபி சார்ஜஸ். செபி ஆர் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் மார்க்கெட் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய டியூட்டியை தான் இந்த செபி பண்ணுது. இவங்க பண்ணக்கூடிய இந்த ரெகுலேஷன் ஆக்டிவிட்டிக்கு நம்மக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஃபீஸ் தான் செபி சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஷேரை வாங்கும் போதும் விற்கும் போதும் செபி சார்ஜஸ் பே பண்ணோம். இது எவ்வளோ பே பண்ணுறோன்னா ஒரு 1 crore வேல்யூக்கு வந்து நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறோன்னா 15 rupees வந்து செபி சார்ஜஸாக பண்ணுறோம். இது பர்சன்டேஜில் சொன்னோன்னா 0.0015% வந்து செபி சார்ஜஸாக பே பண்ணுறோம். 5th ஸ்டாம்ப் டியூட்டி. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் ஆர் விற்கிறோன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கான்ட்ராக்ட் நோட்டை ஸ்டாம்பிங் பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்ரி. இந்த கான்ட்ராக்ட் நோட்டை ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் தான் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றத பே பண்ணுறோம். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுனா இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் ஆக்ட் 1899 அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டாம்ப் டியூட்டியை நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. 17/2020க்கு முன்னாடி ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஸ்டேட் வைஸ் வந்து வேரி ஆகிட்டு இருந்தது. 17/2020லேருந்து ஆல் இண்டியா லெவலில் சிங்கிள் ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது யூனிஃபார்ம் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றது வந்து நம்ம ஷேர் வாங்கும்போது மட்டும் பே பண்ணால் போதும். ஷேரை செல் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண தேவையில்லை. வாங்கும்போது, அதாவது இன்ட்ராடேயில் ஒரு ஷேரை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்திங்கன்னா 300 rupee per crore பே பண்ணோம். பர்சன்டேஜில் சொல்லணும்னா 0.003% வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாக பே பண்ணுவோம். அதே டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங்கில் ஒரு ஷேரை வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து 1500 rupees per crore வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாக பே பண்ணுவோம். பர்சன்டேஜில் சொல்லணும்னா 0.015% வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாக பே பண்ணுறோம். 6th ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் வந்து ஈக்விட்டியோ இல்லை ஷேரையோ வந்து அந்த டெஃபினேஷனில் இன்க்ளூட் பண்ணல. அதனால நம்ம ஷேர் வாங்கக்கூடிய வேல்யூக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த ஷேரை வாங்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணோம். நம்ம ஷேரை வாங்குகிறோம் ஆர் விற்கிறோன்னா 2 டைப் ஆஃப் சர்வீசஸை யூஸ் பண்ணுவோம். ஒன்று புரோக்கரேஜ் சர்வீசஸ், அதுக்கு வந்து புரோக்கரேஜ் அப்படின்றத பே பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ், எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ஃபீன்றதை பே பண்ணுறோம். இதுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணோம். ஜிஎஸ்டி அப்படின்றது 18% ஆஃப் brokerage ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ். இந்த ஜிஎஸ்டியில் 18%ல் 9% வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 9% வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை வந்து ஷேர் வாங்கும் போதும் பே பண்ணோம், ஷேர் விற்கும் போதும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். டிபி சார்ஜஸ் ஆர் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சார்ஜஸ். இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்றத புரோக்கர்ஸ் வந்து நம்மகிட்டேருந்து 2 பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை டெபாசிட்ரிஸில் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து டெபாசிட்ரிஸ்க்கு ஒரு ஃபீஸை வந்து பே பண்ணோம். இதை வந்து டிபி சார்ஜஸில் கலெக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பர்பஸ் பார்த்தோம்னா டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம டேரெக்டாக டெபாசிட்ரிஸை அப்ரோச் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ டெபாசிட்ரிஸ்க்கும் நமக்கும் இடையில் இன்டர்மீடியேட் ரோலை இந்த புரோக்கர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. அதனால தான் புரோக்கர்ஸ் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இந்த இன்டர்மீடியேட் ரோலை ப்ளே பண்ணோன்னா இவங்க டெபாசிட்ரிஸில் மெம்பராக இருக்கணும். அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஃபீ வந்து நிறையா கட்டுறாங்க. இந்த மெம்பர்ஷிப் ஃபீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த டிபி சார்ஜஸில் ஒரு பார்ட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்றது நார்மலாக வந்து 10 rupeesலேருந்து 35 rupees வந்து நம்ம பே பண்ணுறோம். இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டியும் பே பண்ணோம். இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. ஆனால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங் பண்ணும்போது ஷேரை விற்கும் போது மட்டும் டிபி சார்ஜஸ் பே பண்ணால் போதும். இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்றது வந்து நார்மலாக எதில் ரெக்கார்ட் ஆகுனா நம்ம வந்து கான்ட்ராக்ட் நோட்டில் இது ரெக்கார்ட் ஆகாது. நம்ம வந்து புரோக்கர் கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அதில் லெஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லெஜரில் தான் எல்லா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகுது. அதில் தான் எவ்வளோ டிபி சார்ஜஸை புரோக்கர் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்றது ஸ்கிரிப்ட் பேசிஸில் நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதோட மீனிங் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ஆர் ஷேரில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ட்ரேட் பண்ணாலும் ஒரு தடவை தான் டிபி சார்ஜஸ் வந்து நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கும் போதும் விற்கும் போதும் 7 டைப் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். டே ட்ரேடிங் பண்ணும்போதும் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணும்போதும் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். லெட் அஸ் அஸ்யூம் ஏ அண்ட் பி அப்படின்ற 2 ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஏங்கிற ட்ரேடர் வந்து டே ட்ரேடிங் பண்ணக்கூடியவர், பிங்கிற ட்ரேடர் வந்து டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணக்கூடியவர். இவங்க 2 பேருமே ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. என்எஸ்சியில் ட்ரேட் பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேருமே சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்ற கம்பெனியோட ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 rupeeக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க செல் பண்ணக்கூடிய ஷேரோட ப்ரைஸ் வந்து 110 rupees. இவங்க டோட்டலாக 2 பேருமே வந்து 200 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது வந்து பேசிக்கான டேட்டா. இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டேர்ன் ஓவர் இல்லை டோட்டல் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா 200 ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க. அதோட ப்ரைஸ் வந்து பை பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து 100 rupeeங்கிறதுனால 200 × 100 வந்து 20,000 rupees. இவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து 110 rupeesங்கிறதுனால 200 × 110னா 22,000 rupees. அதனால் 20,000 + 22,000 டோட்டலாக டேர்ன் ஓவர் அப்படின்றது 42,000. இது 2 கேஸ்லையுமே அதான். இதுக்கு வந்து நம்ம ஒரு 6 சார்ஜஸ்
ப்ளஸ் டிபி டோட்டலாக 7 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கரேஜ் அப்படின்றவங்க வந்து இவங்க டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்கிட்ட வச்சுருக்கனால ஃப்ளாட்டாக 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாருன்னு வச்சுக்கிட்டோன்னா இன்ட்ராடேயில் ஒரு தடவை ஷேரை வாங்கி விற்கிறாரு. அதனால் 20 + 20 டோட்டலாக 40 ருபீஸ் வந்து இவர் ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும். அதே டெலிவரி ட்ரேடர் வந்து நார்மலாக வந்து ப்ரோக்கரேஜ் பே பண்ண தேவையில்லை, அதனால் 0. செகண்ட் வந்து எஸ்டிடி கால்குலேட் பண்ணுறோம். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸில் இன்ட்ராடேவாக இருந்தால் செல் சைடு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். அதாவது வந்து 22,000 ருபீஸ்க்கு மட்டும் எஸ்டிடி கால்குலேட் பண்ணால் போதும். அது வந்து 0.025% வந்து கால்குலேட் பண்ணுறோன்னா 5.5 ருபீஸ் வருது. அதே டெலிவரி பேஸ்ட் ட்ரேடருக்கு வந்து 2 டைமும் வந்து பே பண்ணணும், அதாவது பை பண்ணும் போதும் செல் பண்ணும் போதும். அதனால் 42,000 ருபீஸ்க்கு வந்து 0.1% கால்குலேட் பண்ணனா 42 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ். இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றது டோட்டல் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன், அதாவது டோட்டல் டேர்ன் ஓவருக்கு தான் நம்ம பே பண்ணோம். அது வந்து 0.0039%ங்கிறதுனால டே ட்ரேடருக்கு வந்து 1.6 ருபியும் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடருக்கு வந்து 1.6 ருபியும் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து செபி சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுறோம். செபி சார்ஜஸ் அப்படின்றது டோட்டலாக டேர்ன் ஓவருக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். 0.0015%ங்கிறதுனால டோட்டல் டேர்ன் ஓவருக்கு வந்து 0.06 ருபீஸ் வந்து 2 பேருக்கும் வருது. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி கால்குலேட் பண்ணோம். ஸ்டாம்ப் டியூட்டி இன்ட்ராடேயில் பை சைடு மட்டும் 0.003% வந்து பண்ணோம். அதனால் வந்து 20,000 ருபீஸ்க்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கால்குலேட் பண்ணால் 0.6 ருபி வருது. அதே டெலிவரி ட்ரேடருக்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கால்குலேட் பண்ணும்போது பை சைடு வந்து 0.015% வந்து கால்குலேட் பண்ணோம், அது 3 ருபி வருது. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம். ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ப்ரோக்கரேஜுக்கும் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜுக்கும் நம்ம பே பண்ண போகிறோம். இது வந்து 18% வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது இன்ட்ராடேக்கு வந்து 7.49 ருபி வருது. அதே டெலிவரி ட்ரேடர்னால் 0.29 ருபீஸ் வருது. இதுக்கப்புறம் டிபி சார்ஜஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கிரிப்டில் இவங்க ட்ரேட் பண்ணுறதுனால 10 ருபீஸ்னு வச்சுக்கிறோம். அதனால் இந்த 10 ஆட் பண்ணோன்னா இன்ட்ராடே ட்ரேடர் வந்து 42,000 ருபீஸ்க்கு வந்து டோட்டலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அவர் வந்து 65.25 ருபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணோம். இது வந்து டோட்டல் டேர்ன் ஓவரில் பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 0.16%. அதே மாதிரி டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர் வந்து டோட்டலாக சார்ஜஸ் வந்து 56.95 ருபி வந்து பே பண்ணுறாரு. இது டோட்டல் டேர்ன் ஓவரில் 0.14%. அதாவது ஆவரேஜாக பார்த்தோன்னா நம்ம ஒரு ட்ரேடு டே ட்ரேடிங் பண்ணாலும் சரி டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணாலும் அப்ராக்சிமேட்டாக 0.14லேருந்து 0.16% வரைக்கும் நம்ம சார்ஜஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றதையும், டே ட்ரேடிங் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த சார்ஜஸ்லாம் எப்படி வேரி ஆகுது அப்படின்றதையும், இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்தோம். ஷேர் ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ப்ரோக்கரேஜ் தான். நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை டே ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ட்ட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், கீப் க்ரோயிங்.